கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். தமிழ் திரைத்துறையினர் சார்பில் சென்னை ரேஸ்கோர்ஸில் நடைபெறவிருக்கும் கலைஞர் 100 நிகழ்ச்சியில் ரஜினி, கமல் என்று திரை பிரபலங்கள் பலரும் பங்கேற்கும் நிலையில் அனைத்து விதமான பணிகளும் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு சென்னை ரேஸ்ஹவுஸில், கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்ஹவுஸில் கலைஞர் 100 விழா கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் இந்த கலைஞர் 100 விழாவை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு 2வது முறையாக தற்போது ரேஸ்ஹவுஸில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பிரம்மாண்டமான ராட்சச ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக LED விளக்குகள் பொருத்தக்கூடிய அளவுல ஒரு மேடை. இந்த மேடையில் தென்னிந்திய திரைத்துறையினர் மட்டுமல்லாமல் இந்திய திரைத்துறையினரும் பலர் கலந்து கொள்ள வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் சங்கம், தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் ஒட்டுமொத்தமாக இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு ஏராளமான திரைத்துறையினர் ஒரே நேரத்தில் ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில 25,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இருக்கைகள் கோல்டு, டைமண்ட், அதே போல சில்வர், பிளாட்டினம் என பிரத்யேகமாக பிரித்து ஏற்கனவே அவர்களுக்கு இலவசமாக இந்த பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பிரத்யேகமான நுழைவாயில் மூலமாக அவர்கள் உள்ளே அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் தற்போதே இந்த பகுதிக்கு வருகை தந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் நேற்று இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டு சென்றிருக்கிறார். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு உச்சபட்சமாக இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய நடிகர் ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, தென்னிந்திய நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் வந்தாலும் இங்கு அவர்கள் எளிய முறையில் வந்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதற்காக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கேரவன்கள் தயார் நிலையில் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த பகுதி முழுமையாக தற்போது இந்த பகுதி போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கு அனுமதி இல்லாமல், பாஸ் இல்லாமல் யாரேனும் வந்தால் உள்ளே சென்று விடாதவாறு, எந்தவித அசம்பாவிதமும் நிகழ்ந்து விடாதவாறு பாதுகாப்பு பணியை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.